ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி பார்ட் 2ங்க. அதாவது ஒரு கண்டினியூட்டி இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா இதுக்கு முந்தின ஒரு ஸ்டோரி தாங்க. தி அன்சால்வ்டு கோஸ்ட் கேசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டோரி சொல்லியிருப்போம், சின்ன சின்ன ஸ்டோரியாக வச்சு. அதில் ஆகாஷ்ங்கிற ஒரு பிரதர் திருநெல்வேலியில் அவங்களோட தாத்தாக்கும் அவங்களோட அப்பாவுக்கும் நடந்த ஒரு அமானுஷ சம்பவத்தை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரு. அது போக அவங்க அம்மாவுக்கும் நடந்திருந்த ஒரு அமானுஷ சம்பவத்தை பற்றி நம்ம பார்ட் 1 பார்த்துருப்போம். அதோட ஒரு கண்டினியூட்டியை தான் இன்னைக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டோரியை முடிச்சுட்டு கூட பார்ட் 1 போய் பார்க்கலாங்க. திருநெல்வேலியை சேர்ந்த ஆகாஷ்ங்கிறவரோட வீட்டோட அமைப்பு, அதாவது அவங்க தாத்தாவோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ட் 1 பார்த்துருந்தோம். சின்னதாக ஒரு ரீகால் பண்ணுறேங்க. அவங்க வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய கேட் இருக்கும், 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு. கேட்டை ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ப்ளே ஏரியா இருக்குமாங்க. ப்ளே ஏரியாவுக்கு பக்கத்துலேயே வெஹிக்கிள்ஸ்லாம் நிப்பாட்டுறதுக்கு இடம் விட்டு வச்சுருப்பாங்களாம். ரைட் சைடில் கார்டன் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குமா. இப்போது அந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது மொத்தம் 5 வீடு கொண்ட ஒரு அமைப்புங்க. அதாவது இந்த காம்பவுண்டுக்குள்ளே மொத்தம் 5 வீடு இருக்கும். ரோ ஹவுஸ் மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 வீடுமே தனித்தனி வீடாக தான் இருக்கும். நடுவில் சின்ன சின்ன கேப் இருந்தாலும் இதோட டெரஸ் மட்டும், அதாவது மொட்டை மாடி மட்டும் மொத்தத்துக்கு இருக்குமாங்க. 5 வீட்டுக்கு சேர்த்து காமனாக பெருசாக இருக்குமா. இந்த காம்பவுண்ட் வீட்டில் 4வது வீட்டில் ஆகாஷோட பெரியப்பா இருந்திருக்கிறாரு. ஆகாஷோட பெரியப்பா பெரியம்மா அவங்க வீட்டில் ஒரு பாட்டியும் இருப்பாங்களாம். அதாவது அவங்க பெரியம்மாவோட அம்மா, அவங்களும் அவங்க கூட தான் இருப்பாங்களாம். அவங்க உடம்பு முடியாதவங்கிற காரணத்தினாலையும் அவங்களுக்கு கொஞ்சம் வேலைக்கு கொஞ்சம் உதவியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வெளியே இருந்து ஒரு அக்காவை வேலைக்கு வச்சுருக்கிறாங்க. அந்த அக்கா எப்பயுமே வந்துட்டு போகிறவங்க தானா. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாகவே அவங்க இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு ஒரு நாள் காலையில் ஒரு 10லேருந்து 10:30 மணி இருக்குமாங்க. மொட்டை மாடியில் வத்தலை காய வச்சுக்கிட்டு இருந்துருக்குறாங்க. மேலே யாருமே கிடையாது. இந்த 5 வீடுகள்லையுமே ஆட்கள் கிடையாதுங்க. எல்லாருமே ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் காரணமாக வெளியூருக்கு போயிருக்கிறாங்க. அது போக அவங்களோட பாட்டி, அதாவது ஆகாஷோட பெரியப்பா பெரியம்மா இருக்கிறாங்க இல்லையா 4வது வீட்டில், அந்த ஆகாஷோட பெரியம்மாவோட அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் திடீர்னு வெளியே டம்முன்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு அந்த அம்மா டிவி பார்த்துட்டு இருந்தவங்க டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே ஓடி வந்து பார்த்தா, அவங்க வீட்டு வாசல் ஃபுல்லாகவே பிளட்டு, ரத்தமாக ஓடிக்கிட்டு இருக்குது. மேலே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அதை காய போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டில் வேலை பார்த்த அக்கா, அவங்களோட வீட்டுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அவங்க மண்டை உடஞ்சி ரத்தமெல்லாம் லீக் ஆகி போயிட்டுருக்குதுங்க. இந்த பாட்டிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கை கால்லாம் ஒரு மாதிரி உறைஞ்சி போய் நின்றுருக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வேமா ஓடி போயிட்டு அவங்களோட பொண்ணுக்கு கால் பண்ணுறாங்க. அதாவது ஆகாஷோட பெரியம்மாவுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வீட்டில் நடந்துருச்சு, எப்படி நடந்துச்சுன்னே தெரிலனையும். ஆகாஷோட அப்பா பெரியப்பா இவங்க எல்லாருமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அந்த ஊருக்குள்ளே இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் அவசர அவசரமாக ஃபோன் போட்டு இவங்க வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. போய் பார்த்து போலீஸ் கேஸ் ஆகி அவங்க எல்லாமே விசாரணையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குதுங்க எல்லாருக்குமே. என்னன்னா அந்த வீட்டில் யாருமே இல்லை. இந்த பாட்டி மட்டும்தான் கீழே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. மொட்டை மாடியிலையும் யாருமே கிடையாது. அந்த வேலைக்கார அக்கா மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்கள யாரு கீழே தள்ளி விட்டுருப்பா? இது தற்செயலாக நடந்ததா, இல்லை அந்த வீட்டில் ஆல்ரெடி அவங்களோட அப்பாக்கும் அம்மாக்கும், அதாவது ஆகாஷோட அப்பாக்கும் அம்மாக்கும் நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு இல்லையா, அவங்க அப்பாவை ஒரு மோகினி வேற பின்தொடர்ந்துருக்கிறா, அவளோட வேலையா இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் வருதுங்க இவங்களுக்குள்ள. ஆகாஷ் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த இன்சிடென்ட் அவங்களோட வீட்டில் நடந்திருக்குதுங்க. இப்போது இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா நைட்டு 8 மணிக்கு மேலே வெளியே வரதுக்கே பயப்படுவாங்களாம் குழந்தைங்க எல்லாருமே. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுமே 10 மணிக்கு மேலே வெளியே வரதுக்கு பயப்படுவாங்களாம். இவங்களோட கொல்லைப்புற கதவுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க மிளகாவத்தல் காயப்படும் போது அந்த ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, மிளகால கையை வச்சு இப்படியே பரப்பி விட்டாங்கன்னா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரியான சத்தங்கள்லாம் இவங்க கொல்லைப்புறத்துக்கிட்ட நின்று கொஞ்சம் கவனிச்சா நல்லாவே கேட்குமாங்க மொட்டை மாடியில். ஏன்னா நைட் நேரம் ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்கும் இல்லையா, அந்த ஊரே அடங்கி போயிருக்கும். சின்னதாக ஒரு எக்ஸலோட சவுண்டு, அதாவது டிவிஎஸ் எக்ஸல் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போச்சுன்னா கூட அந்த சத்தம் பயங்கரமாக கேட்குமா, ஊர் முழுக்க கேட்குமா. அப்போ எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கும். அதனால தான் மொட்டை மாடியில் யாரோ ஒருத்தவங்க மிளகாவத்தில் காய போடுற மாதிரியான அந்த சத்தங்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்குமாங்க. இவங்க எல்லாருக்குமே பயம் வந்து இவங்களோட குலசாமியான அந்த பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு இந்த பூசாரி கிட்ட சொல்கிறது. ஆகாஷோட பாட்டி வேற இறந்துட்டாங்க இல்லையா, நம்ம பார்ட் 1லேயே பார்த்துருப்போம். அவங்க பாட்டி ஒரு கட்டத்துக்கு மேலே இறந்துட்டாங்கன்னு. அவங்களும் இல்லாதது இவங்களுக்கு கை உடைஞ்ச மாதிரி இருந்திருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்கே பழகிருச்சாங்க, அதோட வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே சில வருஷங்கள் கழியுது. 2021 ஆகாஷோட அப்பா தவறிடுறாருங்க. அவருக்கு ஹார்ட் அட்டாக்னால இறந்துடுறாரு. ஆகாஷோட அப்பா இறந்து சில மாதங்களுக்கு அப்புறமா அவங்களோட வீட்டில் இன்னொரு அமானுஷ சம்பவம் நடந்திருக்குதுங்க.
அவங்க அப்பா இறந்ததை ஆகாஷாலேயோ அவங்க அம்மாவாலேயோ அவங்களோட தங்கச்சியாலேயோ ஏற்றுக்கவே முடியலை. ரொம்பவே குடும்பமே ஒரு மாதிரி உடஞ்சி போயிடுறாங்க. ஏன்னா நம்ம பார்ட் ஒன்லேருந்தே பார்த்துட்டு இருக்கோம், இவங்க வீட்டில் அடுத்தடுத்து அமானுஷங்களுக்கு மேலே அமானுஷங்களாக நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போது அவங்க அப்பா இறந்து சில மாதங்களுக்கு அப்புறமா ஆகாஷோட வீட்டோட அமைப்பு என்னங்கிறத நம்ம பார்ட் ஒன்னில் பார்த்துருப்போம். அதை கேட்காதவங்களுக்கு சின்னதாக ஒரு ரீகால் பண்ணுறேன். இவங்க வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு பெரிய ஹாலுங்க. ரைட் சைடில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்கும், பின்னாடி கொல்லப்புற கதவு இருக்கும். இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பெட்ரூம் இருக்கு இல்லையா, அதில் லாஸ்ட் கார்னரில் ஸ்டெப்ஸ் மாதிரி உள்ளே போகுங்க. அதாவது ஒரு ஏணிப்படி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஏணிப்படியில் ஏறி போனால் மேலே ஒரு சின்னதாக டோர் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும், அதை லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த லாக்கை ஓப்பன் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட அது கனெக்ட் ஆகும். இந்த இடத்துல தான் ஆகாஷோட அப்பாவுக்கு ஒரு மோகினி பார்ட் ஒன்ல வந்து என்ன மாதிரியான தொல்லைகள்லாம் கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அந்த ரூம்ல தான் ஆகாஷோட பாட்டி 2 பேருமே படுத்து தூங்குவாங்களாம். ஆகாஷோட அம்மாவும் ஆகாஷோட தங்கச்சியும் ரைட் சைடில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம்ல படுத்து தூங்குவாங்களாம். அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. நைட்டு ஒரு 12லேருந்து 12:30 மணி இருக்குமாங்க. வீடே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. வெளியே வெடிபல்பு போட்டு வச்சிருப்பாங்களாம், அதாவது நைட் லேம்ப் போட்டு வச்சிருப்பாங்களாம். அந்த வெளிச்சம் தான் இவங்க 2 பேரோட ரூம்குள்ளேயுமே விழுகுமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் நல்லா தூங்கிட்டு இருந்த ஆகாஷ்க்கு திடீர்னு அவங்க வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்கிற மாதிரியும், யாரோ ஒருத்தவங்க இவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியும் ஒரு உணர்வு. என்னடான்னு சொல்லிட்டு டக்குன்னு முழிக்கிறாரு. எந்திரிச்சு பார்க்கும்போது இவங்களோட ரூம்குள்ள ரொம்ப இருட்டாலாம் இருக்காது. வெளியே விழுகிற அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு ஓரளவுக்கு கண்ணு தெரியுமாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களோட பாட்டி பக்கத்திலே படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது தண்ணி குடிக்கிறதுக்காக எந்திரிச்சு கிச்சனுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவரோட ரூம்லேருந்து வெளியே வரலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அதாவது ஒரு ரூம் வந்து ஆஃப் டோர் ஓப்பனில் தான் இருக்குமா. அந்த டோரை ஓப்பன் பண்ணி லைட்டாக வெளியே எட்டி பார்க்கும்போதே ஆகாஷோட கண்ணுக்கு 15 அடியில் ஒரு கருப்பு உருவமாங்க. அதாவது ஆகாஷோட தாத்தாக்கு அவரோட வயக்காட்டில் ஒரு உருவம் பார்த்தார் இல்லையா 15 அடியில், அதே மாதிரியான ஒரு உருவம் இவங்களோட ஃப்ரிட்ஜ் ஒன்று வச்சுருப்பாங்களாம் ஹாலில். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய சுவர் இருக்குமா. இந்த சுவரை ஒட்டி தான் அவங்க அம்மாவும் தங்கச்சியும் தூங்கிட்டு இருக்கிற அந்த பெட்ரூம் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த செவத்தில் ஒரு மாதிரி ஊர்ந்துக்கிட்டு 15 அடியில் ஒரு உருவம் வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுதாங்க. அந்த செவத்துலேருந்து வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணுதான். ஒரு 10 ஃபீட் ஒரு கருப்பு கலர் உருவம் அந்த நிலையில கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்று என்னையும் பார்த்துட்டு போகிறோம். அது வந்து அந்த உருவத்தோட கண்ணு வந்து எல்லோ கலர் நல்லா க்ளோ ஆச்சு. பார்த்த உடனே இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருது. ஆகாஷ் இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அமானுஷத்தை அவரோட வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. அவருக்கு நடக்கிற ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்டுங்க இது. என்ன பண்றதுனே தெரியாம ஒரு மாதிரி தகச்சு போய் நின்னவர் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ரூமை சாத்தாம இவங்க பாட்டிக்கு பக்கத்துல போயிட்டு படுத்துட்டு அங்கேயே வச்ச கண்ணு எடுக்காம பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அந்த செவத்திலேயே ஒரு மாதிரி ஊர்ந்துகிட்டே இருந்திருக்குதுங்க அந்த 15 அடியில் இருக்கிற கருப்பு உருவம். எந்த ஒரு சத்தமும் கொடுக்கல, எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனும் இவருக்கு இல்லை. யோசிச்சு பாருங்க, மிட் நைட் 12லேருந்து 1 மணிக்குள்ள இந்த ஸ்டோரியை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டில் வெளியே ஒரு வாலில் இந்த மாதிரி ஒரு உருவம் சடனாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஊர்ந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னிங் ஆகி நின்றுவீங்க இல்லையா? அதே மாதிரி தான் ஆகாஷும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவரோட இஷ்ட தெய்வத்தெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு படுத்துருந்துருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் அறியாமலே படுத்து தூங்கிட்டாராங்க. காலையில் அவங்களோட பாட்டி அவரை எழுப்பும் போது பதறிடிச்சு எந்திரிக்கிறாரு. என்னாச்சு அது உங்களை கொன்றுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, என்னாச்சுடா அதனால் கெட்ட கனவான்னு கேட்டிருக்கிறாங்க. இவர் டக்குன்னு அந்த வாலை பார்த்துருக்கிறாரு. அங்கே யாருமே இல்லை, அந்த கருப்பு உருவம் இல்லை. ஒருவேளை நைட்டு நடந்தது உண்மையா இல்லை கனவாங்கிற பட்சத்தில் இவர் வீட்டில் எதையுமே சொல்லாமல் மறைச்சிடுறாருங்க. ஆனால் அடுத்து ஒரு 2 நாளில் இந்த சம்பவம் நடந்த அடுத்த 2 நாளில் அவங்களோட ஆச்சி, அதாவது அவங்க அம்மாவோட அம்மா, அவங்களுமே ஒரு விஷயத்தை பார்த்துருக்குறாங்க. ஆகாஷோட அம்மா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு 1 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ள அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு கருப்பு உருவம் உட்காந்து அவங்களோட தலையை வருடி விட்டுட்டு இருந்திருக்குது. இதை அந்த ஆச்சி பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாமி ரூமில் இருக்கிற விபூதியை எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே அந்த இடத்துல அந்த உருவம் மறைஞ்சிருச்சு. இருந்தாலும் அவங்களோட பொண்ணுக்கு, அதாவது ஆகாஷோட அம்மாவுக்கு திருநீரை பூசி விட்டுட்டு அவங்க மேலெல்லாம் திருநீரை போட்டு சாமியை கும்பிட்டுட்டு தான் போய் படுத்துருந்துருக்குறாங்க. ஆகாஷோட தங்கச்சியவும் அந்த கருப்பு உருவம் விட்டு வைக்கலைங்க. அன்னைக்கு ஒரு நாள், அதாவது அவங்க பாட்டி பார்த்து அடுத்து ஒரு 2-3 நாள்லையே அவங்களோட தங்கச்சியோட கண்ணுக்கும் அந்த உருவம் தெரிஞ்சிருக்குது. மிட் நைட்டு ஒரு 1 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ள அந்த பொண்ணுக்கு ரெஸ்ட் ரூம் வந்துருக்குதுங்க. எந்திரிச்சவங்க எப்பயுமே அவங்களோட அம்மாவை எழுப்பி தான் கூட்டு போவாங்களாம். அன்னைக்கு ஏதோ ஒரு தூக்க கலக்கத்தில் நேராக ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கிறாங்க. போகும்போது அவங்களோட ஹாலில் ஏதோ ஒரு அமானுஷ சத்தம் கேட்டிருக்குதுங்க. யாரோ ஒருத்தவங்க இப்படி அழுகிற மாதிரி ஒரு குரல் கேட்டிருக்குது. அந்த பொண்ணுக்கு அவங்க பாட்டி தான் அழுகிறாங்க போலன்னு நினச்சிக்கிட்டு தூக்க கலக்கத்தில் அது ஒரு பொண்ணோட குரலுங்கிறதே தெரியாமல், அது ஏன்னா அவங்க பாட்டி அழுதாங்கன்னா வயசானவங்க ஒருத்தவங்களோட குரல் தானே கேட்கணும். ஆனால்
அந்த பொண்ணு எதையுமே கவனிக்காம அவங்களோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வரும்போது இவர் பார்த்த அதே உருவத்தை அந்த பொண்ணும் பார்த்துருக்குறாங்க. அவள் வந்து அந்த இடத்துல பார்த்துருக்கான், கருப்பு கலரில் ஒரு உருவத்தை பார்த்துருக்கா. அதோட கண்ணு வந்து நான் சொன்ன மாதிரியே அந்த மாதிரி க்ளோவாக இருக்குது. அந்த உருவத்தை பார்த்துருக்கா. அதே செவத்தில் ஒரு கருப்பு உருவம் 15 அடியில் நின்றுட்டு இருந்திருக்குதுங்க. அதுதான் அழுதுகிட்டே இருக்குது. அது ஒரு பொண்ணோட குரல். இதை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு கை கால்லாம் உறைஞ்சு போய் அப்படியே நின்றுருக்குறாங்க. அவங்களோட அம்மாவை எழுப்பணும், அவங்களோட பாட்டியை எழுப்பணும், இல்லைன்னா சத்தமாக கத்தணும்னு அவங்களுக்கு தோணுதே தவிர்த்து இது எதுவுமே அவங்களால பண்ண முடியல. சுயநினைவிலே இல்லை. ஆகாஷோட தங்கச்சி ஒரு கட்டத்துக்கு மேலே சுயநினைவு வந்து டக்குன்னு லைட்டை போடும்போது அந்த உருவம் இல்லையா. ஒருவேளை இவங்க ஃப்ரிட்ஜுக்கு மேலே வச்சிருக்க அந்த ஸ்டெபிளைசர்லேருந்து வர லைட்டு வெளிச்சம்தான் அப்படி படுதா? இல்லையே, அது ரெட் கலரில் இருக்குது. அதுவும் அந்த வாழை பார்த்த மாதிரில இருக்குது, ரைட் சைடில் பார்த்த மாதிரில இருக்குது. இவங்க பார்த்தது லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த சவுத்தில் இருக்கிற ஒரு உருவத்தை தானே. இப்படி பல கன்ஃபியூஷனோட அவங்க அம்மாவை போயிட்டு எழுப்பி சொல்லிடுறாங்க. அம்மா, எனக்கு பயமாக இருக்குமா, கை கால்லாம் ஒரு மாதிரி நடுக்கம் கொடுக்குமா, இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தோமான்னு சொல்லும்போது அவங்க அம்மா பயந்துடுறாங்க. இப்போது அவங்க இந்த பாட்டியை எழுப்புறாங்க. பாட்டியை எழுப்பும் போதே ஆகாஷும் எந்திரிச்சிடுறாரு. இப்போ இவங்க எல்லாருமே இவங்களுக்குள்ள நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ தான் தெரியுது இவங்க இருக்கிற வீட்டுக்குள்ளே வேற ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது. மேபி ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்த மாதிரி அந்த மிளகாவத்தல் காய வச்சுட்டு இருக்கும்போது ஒரு மெய்டக்கா கீழே விழுந்து இறந்தாங்க இல்லையா, அவங்களோட ஆத்மாவாக இருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் பார்ட் 1ல பார்த்தோம் இல்லையா, யாருன்னே தெரியாத ஒரு மோகினி அவங்க அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா வீட்டுக்குள்ளே, அந்த மோகினியாக கூட இருக்கலாம். அதாவது ஆகாஷோட அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க மொத்தம் 3 தங்கச்சிங்களாம், ஒரு அண்ணனா. அவங்க கிட்டலாம் போயிட்டு நடந்த விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணும்போது அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த வீடு இவங்க கட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வேற ஒரு வீடு இருந்திருக்குதுங்க. அந்த வீடை இடித்து டெமாலிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வீடை கட்டியிருக்கிறாங்க, இந்த காம்பவுண்டு வீடை கட்டியிருக்கிறாங்க. அந்த இடித்த வீடை யாருமே வாங்குறதுக்கு முன் வரலையாங்க. அதுக்கு காரணம் அந்த வீட்டில் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துருக்குறாங்க, அதாவது தூக்குல தொங்கி இறந்துருக்குறாங்க. அந்த பொண்ணோட ஆத்மா இந்த வீட்டுக்குள்ளேயே இந்த இடத்துலையே தான் இருக்குங்கிற மாதிரியான ஒரு மித்து இருந்திருக்குது இந்த ஏரியாவில். அதெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் தான் இவங்களோட தாத்தா அந்த இடத்தையே வாங்கியிருக்கிறாரு, ஆகாஷோட தாத்தா. இடத்த வாங்கி அந்த பழைய வீடை டெமாலிஷ் பண்ணிட்டு இவங்க இந்த புது காம்பவுண்ட் வீடெல்லாம் கெட்டி ஒரு 2 வருஷம் போயிருக்குதுங்க. அந்த டைமில் இவங்களுக்கு சில அமானுஷ்யமான நிகழ்வுகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. நைட்டு அந்த வீட்டுக்குள்ளே யாரோ ஒரு பொண்ணு அழுகிற மாதிரியான சத்தமும், மொட்டை மாடியில் இப்படி ஒரு கொலுசு சத்தமும், பின்னாடி கொல்லப்புறத்தில் ஒரு கிணறு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிணத்துக்குள்ளே இருந்து யாரோ ஒருத்தவங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு தண்ணியில் இப்படி அடித்தாங்கன்னா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரியான அமானுஷ சத்தங்கள்லாம் கேட்டிருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இவங்க சொன்னது எல்லாமே மித்து கிடையாது, உண்மைதான். இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது, அதை என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியே இருந்து சாமியார்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து இவங்களோட பத்ரகாளியம்மன் கோயிலில் இருக்கிற பூசாரியும் கூப்பிட்டு வந்து இவங்க வீட்டில் ஒரு பெரிய யாகம் பண்ணி வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணோட ஆத்மாவை ஒரு ஆணியில் அடைச்சிருக்கிறாங்க. அந்த ஆணியை இவங்களோட வீட்டில் தான் அடிச்சிருக்கிறாங்க. அதாவது ஆகாஷும் அவங்களோட குடும்பமும் இருக்கிறாங்க இல்லையா, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஆணி இருக்குமாங்க. இதை அவங்க அம்மா கிட்ட அவங்க கூட பிறந்தவங்க, அதாவது ஆகாஷோட அப்பா கூட பிறந்தவங்களாம் ஷேர் பண்ணும்போது ஆகாஷ் ஒரு மாதிரி டவுட் ஆகி வேமா ஓடி போயிட்டு பார்த்துருக்குறாருங்க. சரி, அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமா அப்படின்னு போய் அந்த வீட்டில் அந்த நிலையில் அந்த நிலையில் தான் ஆணி அடிச்சிருக்காங்க. நான் சொன்னல அந்த நிலை வந்து 6 ஃபீட் இருக்குன்னு, அந்த நிலையில் தான் ஆணி அடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க சொல்ல சரி இவங்க என்ன சும்மா சொல்கிறாங்க போல அப்படின்னு நினச்சி நானும் போய் செக் பண்ணி பார்த்தா அங்கே ஆணி இருக்கு ப்ரோ லிட்டரலாக. ஸோ அதனால தான் வந்து நான் பார்க்கும்போது அந்த உருவத்தால் அந்த நிலையை தாண்டி இங்கிட்டு வர முடியல. அதே நேரத்தில் தான் என் தங்கச்சிக்கு தெரியும் போது அந்த உருவம் வந்து ஷேடோவாக தான் தெரிஞ்சிருக்கு. அந்த ரூமில் வந்து இவளுக்கு இந்த சைடு தெரியல. அடுத்த இன்சிடென்ட் நடந்தது கோயம்புத்தூர்லங்க. கோயம்புத்தூரில் ஒரு பாய்ஸ் ஹாஸ்டலில் போயிட்டு, அதாவது பாய்ஸ் ஹாஸ்டல்னு சொல்ல முடியாது, ஒரு பிஜி மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குமா. அங்கே இந்த வேலை பார்க்குற பசங்க எல்லாருமே அவங்கவுங்களோட ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ரூம்லாம் வச்சுருப்பாங்களாம். ஏசி ரூம் இருக்குமா, ஒரு சில ரூமில் வந்து ஃபேனே இருக்காதான், ஒரு சில ரூமில் வந்துட்டு பாத்ரூம் இருக்காதான், அதாவது காமன் டாய்லெட் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குமா. அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கிற ஒரு கமர்ஷியல் பில்டிங்க. அதாவது ஆகாஷ்க்கு கோயம்புத்தூரில் ஒரு ஜாப் கிடைக்குது. ஒரு 2 மாதம் மட்டும் எப்படியாச்சும் இந்த மாதிரி தங்கி போயிடலாம், அதுக்கப்புறமா நல்லா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பிஜியில் போயிட்டு தங்கியிருக்கிறாரு. இந்த பிஜியோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, கீழே கடைங்களுக்கெல்லாம் வாடகை கூட்டிருப்பாங்களாம். லெஃப்ட் சைடில் ஒரு சந்து மாதிரி போகுமா. இந்த சந்துக்குள்ளே தான் ஸ்டெப்ஸ் போகுமாங்க மாடிக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 5-6 ரூம் இருக்குமா, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு 5-6 ரூம் இருக்குமா, தேர்ட் ஃப்ளோரில் ஒரு 5-6 ரூம் இருக்குமா. அதுக்கு மேலே மொட்டை மாடியில் தான் எல்லாருமே துணியை துவைக்கிறது காய போடுறது எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். அந்த மொட்டை மாடியிலையுமே ஒரு ரூம் இருக்குமாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 10க்கு 10 ரூம் மாதிரி இருக்குமா, அதையும் வாடகைக்கு விட்டுருப்பாங்களாம். அந்த ரூம்லையும் பசங்கள்லாம் தங்கியிருக்கிறாங்க. இவர் வாடகைக்கு பிடிச்ச அந்த ரூமோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஆகாஷ் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ரூமில் இருக்கிறாருங்க. இவரோட ரூமில் அட்டாச் பாத்ரூம் கிடையாது, ஃபேன் கிடையாது, டிவி எதுவுமே கிடையாதான். வெறுமனையாக ஒரு ரூம் மட்டும் இருக்குமா, உள்ள ஒரு விண்டோ இருக்குமா. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இவர் பாட்டுக்கு ஒரு பெட்டு மட்டும் வாங்கி போட்டு தலகணை போட்டு படுத்து தூங்கிடுவாராங்க.
இதுதான் ஒரு ரூமோட அமைப்பு. பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு பேச்சுலர் ரூமில் வீக்கெண்டில் தான் துணி எல்லாத்தையுமே மொத்தமாக உட்காந்து துவைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே எல்லாருமே பேச்சுலருங்கிற காரணத்தினால அன்னன்னைக்கு ஒவ்வொருத்தவங்க மேலே போயிட்டு துணியை துவைச்சி காய போடுவாங்களாம். அப்படி தான் அன்னைக்கு நைட்டு ஒரு 9:30லேருந்து 10 மணிக்குள்ளே மொட்டை மாடியில் போயிட்டு உட்காந்து துணி எல்லாத்தையுமே துவைச்சி காய போட்டுட்டு கீழே வந்துடுறாருங்க. அவர் வந்து அடுத்து ஒரு அரை மணி நேரத்தில், அதாவது தூங்கலான்னு சொல்லிட்டு போகும்போது எல்லாருமே அலறி அடித்து ஒரு மாதிரி கத்துற மாதிரி ஒரு மாதிரி சலசலப்பாக இருக்குது. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது இவர் போயிட்டு இப்போ துணியை துவைச்சி காய போட்டுட்டு இருந்தார் இல்லையா, அப்போம்போது இவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா மொட்டை மாடியில், அங்கே மொத்தம் 3 பசங்க இருக்கிறாங்க. அவங்களோட ரூம்குள்ளே ரொம்ப நேரமாகவே யாரோ ஒருத்தவங்க கதவை டொக் டொக் டொக்குன்னு சொல்லிட்டு குத்துற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குதுங்க அவருக்கு. இவர் கண்டுக்கலை. மேபி அந்த பசங்க எல்லாருமே குடிச்சிட்டு அந்த மாதிரி ஒரு ஆல்கஹால் போதையில் எதனா ஒன்று பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் விட்டுடுறாரு. ஆனால் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது இவர் போயிட்டு துணி துவைச்சிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் அந்த ரூமில் ஒரு பையன் தூக்கு மாட்டி சூசைட் பண்ணியிருக்கிறான். அந்த பையனுக்கு லவ் ஃபெயிலியராங்க. அந்த ரூமில் இருக்கிற மற்ற 2 பசங்களும் குடிக்க போகலாம் வாடான்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிடும்போது, இல்லை நான் வரல, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, நான் ரூம்லேயே இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க, முடிஞ்சால் வரும்போது வாங்கிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு காசுலாம் கொடுத்து விட்ருக்குறான் அந்த பையன். ஆனால் திரும்பி வந்து பார்க்கும்போது அவங்களோட ரூம் வந்து லாக்கில் இருந்துருக்குது. உடச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த பையன் தூக்கில் தொங்கிட்டான். இப்போது இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. அந்த பையன் சூசைட் பண்ணிட்டு இருக்க அதே நேரத்தில் தான் இவர் மேலே உட்காந்து இவரோட துணியை துவைச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இந்த ஒரு சம்பவம் இவருக்குள்ள ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருந்திருக்குதுங்க. இவர் அடுத்து அந்த மொட்டை மாடிக்கு போகும்போதெல்லாம் தனியாகவே போக மாட்டாராம். அங்கே இருக்கிற பசங்களில் யாராச்சும் ஒரு 2 பேரை கூப்பிட்டுக்கிட்டு தான் போவாராம். இல்லை மேலே ஆட்கள் இருக்கும்போதே காலையில் இந்த கண்ணு வெளிச்சத்திலேயே போயிட்டு துணி எல்லாத்தையும் துவைச்சி காய போட்டு கண்ணு வெளிச்சத்திலேயே எடுத்துகிட்டு வந்துடுவாராம். 7 மணிக்கு மேலே மொட்டை மாடி சைடு போகிறதுக்கே ஆகாஷுக்கு பயம் வந்திருக்குதுங்க. ஏன்னா 2-3 தடவை அந்த பையனோட ஆத்மாவை இவரே மேலே பார்த்துருக்கிறாரு. மொட்டை மாடியில் நின்று அந்த பையன் ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருப்பானா, இவரே கண் கூட பார்த்துருக்கிறாரு. யாரோ என்னமோ நினச்சிட்டு அந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு செகண்ட் இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டிருக்குதுங்க. அந்த இறந்து போன பையன்தான் நின்று ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறானா, இவரை பார்த்து சிரிக்கிறானா, என்னண்ணே எப்படிண்ணே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறானா. இதே பிஜி ஹாஸ்டல்ல இன்னொரு இன்சிடென்ட்டும் நடந்திருக்குதுங்க. இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா ஆகாஷ் அவரோட ரூமை சேஞ்ச் பண்ணிடுறாருங்க. 2nd ஃப்ளோர்லேருந்து 1st ஃப்ளோருக்கு வந்துடுறாரு. இப்போ இவரோட ரூமோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் ஒரு ஹால் இருக்குமாங்க. ஹாலை ஒட்டியே ரைட் சைடில் கிச்சன் இருக்குமா, சின்னதாக இருக்குமா. அதை ஒட்டியே ரெஸ்ட் ரூம் இருக்குமா. ஸோ அட்டாச் பாத்ரூமோட ஒரு ரூம் தான் பார்த்துருக்கிறாரு. இந்த ரூமில் ஒரு விண்டோ இருக்குமாங்க. இங்கேயும் ஃபேன் கிடையாது, ஏசியும் கிடையாது. விண்டோவை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இவர் பாட்டுக்கு படுத்து தூங்கிடுவாராம். இவருக்கு ஃபேனுமே தேவைப்படாதாங்க. மோஸ்ட்லி நைட்டு மட்டும் தான் அந்த வீட்டுக்கு வருவாராம் வேலையை முடிச்சுட்டு. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்த டயர்டில் அப்படியே படுத்து தூங்கிட்டு அப்படியே எந்திரிச்சு போகிறதுனால அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணி விட்டாலே நல்லாவே ஒரு மாதிரி காற்று வருமா, ஜில்லுன்னு தான் இருக்குமா. அதனால இவருக்கு தேவைப்படலை. ஆனால் அதுவே இவருக்கு ஒரு பயத்தை கொடுக்க ஆரம்பிக்குதுங்க. இப்படியே அமைதியாக இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு பயம் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் நைட் நேரம் ஒரு 1-1:30 மணிக்கு அன்னைக்கு ஒரு நாள் படுத்து நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது இந்த அமைதியே அவருக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுற மாதிரி ஒரு உணர்வுங்க. இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அவரால் உணர முடியுது. ஆகாஷ் டக்குன்னு கண் முழிச்சு எதர்ச்சியாக எட்டி பார்க்குறாரு. அதாவது இப்போ படுத்துருக்கிறாருன்னா எதர்ச்சியாக இப்படி எந்திரிச்சு பார்க்கும்போது கரெக்டாக அந்த ஜன்னலை பார்த்துருக்கிறாரு. விண்டோ ஓப்பனில் இருக்குது. அந்த விண்டோவில் அந்த ஜன்னலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கருப்பு கலர் உருவம் ப்ரோ. நான் வீட்டில் பார்த்த மாதிரி அதே மாதிரி உருவம், கண் அதே மாதிரி க்ளோ ஆச்சு ப்ரோ. அந்த ஜன்னலுக்கு பின்னாடி நின்று இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே தூக்கி போட்டுருச்சு. நான் கத்தவும் இல்லை, இன்னும் டக்குன்னு ஒரு மாதிரி உடம்பு சில்லுன்னு ஆயிடுச்சு ப்ரோ. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகி அந்த அமைதியே இவரை கொல்ல ஆரம்பிக்குது. பயந்துட்டு எந்திரிச்சு வெளியே போய் நின்றுருக்கிறாரு. காரிடாரில் நிறைய பசங்க ஸ்மோக் பண்ணிட்டு சிலர்லாம் முழிச்சு தான் இருப்பாங்களாம், சிலர்லாம் அன்டைமில் தான் அவங்களோட அந்த ஜாப் முடிச்சு வருவாங்களாம். அதனால வெளியே போய் நின்றுக்கிட்டு ரொம்ப நேரமாக இவருக்கு தூக்கமே கிடையாதாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரோட ரூம்குள்ளே வந்து பார்க்குறாரு. எந்த ஒரு உருவமும் இல்லை. ஒருவேளை நம்மளா கற்பனை பண்ணிக்கிறோமா, மேலே அந்த பையன் இறந்ததையும் நம்ம வீட்டில் நடந்ததெல்லாம் வந்துட்டு நமக்கு ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு சரி தூக்கம் வருது தூங்கிடலான்னு சொல்லிட்டு தூங்கிட்டாராங்க. இன்னொரு நாள் அவர் படுத்திருக்கும் போது நல்லா அவருக்கு தெரியுது அரை தூக்கத்தில் இருக்கிறாரு. அப்போ தான் தூங்கி இருக்கிறாரு. ஒரு அரை தூக்கத்தில் இருக்கும்போது அவரோட கையை தொட மேலே போட்டா, இப்போ இதான் அவரோட தொடன்னு வச்சுக்கோங்களேன், மேலே போட்டு தூங்கினார்னா அவருக்கு ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா. இப்போது அந்த கையை கீழே போட்டார். தொடைக்கு மேலே வேற யாரோ ஒருத்தவங்க கையை வைக்கிறாங்க. கையை வச்சது மட்டும் இல்லாமல் அழுத்துறாங்க. இந்த ப்ரெஷரில் அவருக்கு வலி வருதுங்க. இந்த பெயின் தாங்க முடியாமல் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது யாரோ ஒருத்தவங்களோட கை மட்டும், சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுங்க, யாரோ ஒருத்தவங்களோட கை மட்டும்
இவரோட தொடைக்கு மேலே இருந்திருக்குது. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அந்த கை மறைஞ்சிருக்குதுங்க. இதை பார்த்துட்டாரு ஆகாஷ். ஒரு மாதிரி உடம்பே புல்லரிச்சு டக்குன்னு எந்திரிச்சு வெளியே போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் நின்றுக்கிறாருங்க. இந்த சம்பவத்தை அவரால் மறக்கவே முடியாதான். பயத்தில் இவரோட வேலை பார்க்குற ஒரு பையனை, அவனுக்கு வந்து காசு கொடுக்கறதுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லாத ஒரு பையனாங்க, அதாவது நான் எதுக்குடா ரூம் எடுத்து தங்கணும், எனக்கு இதுவே போதுண்டாங்கிற மாதிரி இருந்த ஒரு பையனை, நீ காசுலாம் கொடுக்க வேணாம், என் கூட வந்து தங்கிக்கடான்னு சொல்லிட்டு ரூம்மேட் ஆக்கியிருக்கிறாரு பயத்தினால. அந்த பையனை வீட்டுக்கு கூட்டு வந்து படுக்க வச்சிருக்கிறாரு. நாள் எதுவுமே தெரிலங்க, எந்த ஒரு அமானுஷ உருவத்தையும் பார்க்கல, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த பையன் வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் கிச்சன் வாசலில் தான் அந்த பையன் தலையை வச்சு படுத்து இருந்திருக்கிறான். மிட் நைட்டு ஒரு 2 மணிலேருந்து 2:30 மணி இருக்குமாங்க. ஆகாஷ்க்கு ஒரு மாதிரி முழிப்பு வருது. டக்குன்னு கண்ணை முழிச்சு, இந்த தடவை அவர் பயந்தோ இல்லை ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி வந்தோ எந்திரிக்கலை. எதர்ச்சியாக தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து படுக்கலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சவர், அதாவது இவரோட ஃப்ரெண்டு இருக்கிறார் இல்லையா, அவரோட தலைமாட்டில் ஒரு குழந்தையாங்க, ஒரு 4-4.5 வயசு இருக்குமா, ஒரு குழந்தை கருன்னு எரிஞ்சு போய் ஒரு மாதிரி கருப்பு உருவமாக உட்காந்துருந்தா எப்படிங்க இருக்கும், கண்ணு மட்டும் நல்லா முட்டை முட்டையாக இருக்குதாங்க. அவரோட ஃப்ரெண்டோட தலையை பிடிச்சிக்கிட்டு இருக்குதான், இப்படியே பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்குதான். இதை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. டக்குன்னு அவரோட ஃப்ரெண்டை எழுப்பியிருக்கிறாரு. அவர் எந்திரிக்கிற அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அந்த உருவம் அங்கேருந்து மறைஞ்சிருக்குது. இப்போ தான் ஆகாஷ்க்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இவர் கண்ணால் பார்க்குறது எதுவுமே இமேஜினேஷன் கிடையாது, எல்லாமே உண்மைதான். இந்த பிஜியில் நிறைய ஆத்மாக்கள் சுற்றிக்கிட்டு இருக்குது. இது இவருக்கு மட்டும்தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் அதை இல்யூஷனாக நினச்சிட்டு இருந்திருக்கிறாரு. இப்போ அவரோட ஃப்ரெண்டுக்கும் நடக்கிறத பார்த்த உடனே தான் கன்ஃபார்மே பண்ணுறாரு. அப்போது இறந்து போன பையனோட ஆத்மாவும் இங்கே தான் இருக்குது. ஆல்ரெடி இங்கே வேறு என்னென்னமோ நடந்திருக்குது, நிறைய ஆத்மாக்கள்லாம் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்குங்கிறதுனால அவங்க அம்மா கிட்ட ஃபோன் போட்டு சொல்கிறாருங்க, அம்மா இந்த மாதிரிலாம் நடந்துருச்சுமா, நான் தங்கியிருக்கிற இடம் சரி கிடையாது, என்னால் இப்போ உடனே அங்கேருந்து காலி பண்ணியும் போக முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லும்போது, லீவுக்கு ஒரு நாள் ஊருக்கு இவர் போகும்போது இவங்களோட குலதெய்வமான இந்த பத்திரகாளி அம்மனோட திருநீரும் அவங்களோட சில இந்த எலுமிச்சம்பழம் அந்த மாதிரியான பொருட்கள்லாம் கொடுத்து விட்டுருக்குறாங்க. இப்போது இந்த பிஜியில் அந்த பத்திரகாளி அம்மனோட, அதாவது இவரோட குலதெய்வத்தோட அந்த திருநீரையும் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா தான் இவருக்கு அந்த மாதிரியான அமானுஷங்கள் எதையுமே கண்ணில் பார்க்கலை. ஆனால் நிறையா பேர் அந்த பிஜியில் தங்கியிருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போன அந்த பையனை நான் பார்த்தேன், மொட்டை மாடியில் நின்று ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி இவர் பார்த்ததையே சொல்லியிருக்கிறாங்க. அது போக நிறையா பேரோட ரூமில் ஏதோ ஒரு கருப்பு உருவம் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறதையும் நிறையா பேர் பார்த்துருக்குறாங்க. இப்போ தான் இந்த இடம் சரியில்லைங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு. ஆகாஷும் அவரோட ஃப்ரெண்டும் இந்த பிஜியை காலி பண்ணிவிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்களாங்க. அவ்வளோதாங்க, இவரோட வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களையும் என்கிட்ட சொல்லி முடிச்சிட்டாரு. நான் அவர் சொன்னதை என்னோட ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணிடுங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைல டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பாய். ஹலோ கோஸ்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளோட ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சௌமியா சீலன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆல் ஸ்டோரி சூப்பர் அண்ணா, ஜூலை 15th என்னோட டாட்டருக்கு 7th பர்த்டே விஷ் பண்ணுங்க அண்ணா. நேம் வர்ஷனா ஸ்ரீ, லட்டுன்னு வீட்டில் கூப்பிடுவோம். அண்டு ஜூலை 11th எங்கள் வெட்டிங் அனிவர்சரினா. ஹஸ்பண்ட் நேம் கார்த்திகேயன் அண்ட் மை நேம் இஸ் சௌமியானா. முடிஞ்சா விஷ் பண்ணுங்க அண்ணா. லட்டு உங்களோட பெரிய ஃபேன் அண்ணா. நீங்கள் விஷ் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான் அண்ணா. லட்டு உங்களுக்கு வந்து ஜூன் 15th வந்து பர்த்டேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஹாய் வர்ஷனா ஸ்ரீ, லட்டு உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. இந்த மாமாவோட நீங்கள் வந்து மாமாவோட பெரிய ஃபேன் சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக உங்களோட பர்த்டேவை கொண்டாடுங்க லட்டு. அண்டு மாமா வந்து ஒரு நாள் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுவேன். உங்களோட அப்பா அம்மா பேச்சை கேட்டு நடந்துக்கோங்க. அண்ட் டெவில்ஸ் கிச்சனில் நிறையா ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது தங்கம். ஒரு சில ஸ்டோரிஸ்லாம் வந்து மாமா பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே டிஸ்க்ளைமர் போட்டேன் அப்படின்னா அதை வந்து பார்க்கக்கூடாது, ஓகேவா? அடுத்ததாக 11th ஜூலை 11th வந்து அவங்களோட வெட்டிங் அனிவர்சரினான்னு போட்டிருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் நேம் வந்து கார்த்திகேயன். கார்த்திகேயன் சார் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஜூலை 11th வந்து இப்போது 11th நாளைக்கு தான், ஓகே. அதாவது இந்த ஸ்டோரியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வெட்டிங் டே.
ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி. உங்களோட ஃபேமிலியோட நீங்க எப்பயுமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஹாப்பியா இருங்க. அடுத்ததா ஆஷிக்ங்கிறவரு, "ஹாய் அண்ணா, நைஸ் வீடியோ அண்ணா. எப்படி இருக்கீங்க அண்ணான்னு?" சொல்லிட்டு ஹார்ட் குடுத்துருக்கிறாரு. நல்லா இருக்கிறேன் பிரதர். நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? ஆகாஷ் சுந்தர்ன்னு சொல்லிட்டு, "ஹாய் அண்ணா, தேங்க்ஸ் ஃபார் போஸ்டிங் மை ஸ்டோரி அண்ணா. பார்ட் 2க்கு வெயிட்டிங். சூப்பரா இருக்கு அண்ணா உங்க நரேஷன்" அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. வேற யாரும் இல்லங்க. இன்னைக்கு நீங்க கேட்டீங்க இல்லையா? பார்ட் 2 ஆகாஷோட அவங்களோட வீட்ல நடந்த ஒரு அமானுஷ்ய உண்மை திகில் சம்பவத்த தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அவரு தான் இந்த கமெண்ட்டையும் கீழ வந்து போட்டிருக்கிறாரு. பிரதர் ஆக்சுவலா இந்த ஸ்டோரிய படிச்சு, அதாவது நீங்க அனுப்புன அந்த ஒரு வாய்ஸ் ஓவர்லாம் கேட்டு, நான் சொல்றதுக்குள்ள எனக்கு ஏகப்பட்ட தடங்கல்கள் வந்துச்சு. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க சொல்றது உண்மையா, பொய்யாங்கிறது இதுலருந்தே எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க ரொம்ப அவஸ்தைப்பட்டுருக்கீங்க. அண்ட் உங்க அப்பாவ இழந்திருக்கீங்க. நீங்க உங்களோட வாழ்க்கையில இதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியா நடக்கும். உங்களோட ஃபேமிலியோட எல்லாருமே உட்கார்ந்து தான் இந்த ஸ்டோரிய பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். அப்படிதான் நீங்களும் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இதுக்கப்புறமா உங்களோட குடும்பத்துக்கு உங்களோட குலதெய்வமான பத்ரகாளி அம்மனோட அருள் எப்பயுமே இருக்கும். ஸோ நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இந்த கமெண்ட் மூலியமா நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நெறைய பேர் வந்து இப்போ வரைக்குமே இதெல்லாம் வந்து சும்மா நீங்களா என்னத்தையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல நெறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ண மாட்டேன். சில கமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே விட்டுருவேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கிறேன். இது பொய்யா, உண்மையாங்கிற அந்த ஒரு ஆராய்ச்சிக்குள்ள போகாம, உங்களுக்கு தேவையான அந்த ஒரு பயமும், என்டர்டெயின்மென்ட்டும் கிடைக்குதாங்கிறத மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லதுங்க. இந்த ஒரு கமெண்ட் வந்து பார்த்த உடனேயும் ஒரு மாரி சிரிப்பும் வந்துச்சு. அதே நேரத்தில ஒரு மாரி ஒரு பெருமிதம் சொல்லுவாங்க இல்லையா? என்னடா இது! அதாவது நமக்கான ஒரு அடையாளம் இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லலாம் இருக்குதா? அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணுச்சுங்க எனக்குள்ள. அப்படிப்பட்ட ஒரு கமெண்ட் தான் விஜயலட்சுமிங்கிறவங்க போட்டிருந்தாங்க. "ஆன் ஆல் ஃபேன்ஸ் ஹியர்" அப்படின்னு போட்டு சிரிச்சிருந்தாங்க. அதுக்கு கீழ வந்துட்டு "எஸ் ஹியர்" அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கு கீழ "நான் பொதுவாவே" அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவார்ல, அதுக்கு ஃபேன் அப்படிங்கிற மாரி ஒருத்தர் போட்டிருந்தாரு. அதுக்கு கீழயே சொல்லக்கூடாது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியில இருந்து ஐ எம் தி மயான அமைதி ஃபேன் அப்படிங்கிற மாரி போட்டிருந்தாங்க. அந்த ஆன் ஆல் ஃபேன்ஸ் ஹியர்ன்னு போட்டிருந்தாங்க இல்லையா? அதுக்கு 51 பேருக்கு மேல லைக் பண்ணி வச்சிருந்தீங்க. இப்ப தான் எனக்கு சில விஷயங்கள்லாம் புரிய வந்துச்சுங்க. என்னன்னா, எல்லாருக்குமே ஒரு யூனிக்னெஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்களோட ஸ்டைல்ப்பா, அது வந்து இவங்களோட ஸ்டைல்ப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த ஆனால், மயான அமைதி, பொதுவாவே இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் என்னோட ரெகுலர் ஸ்பீச், அதாவது ரெகுலரா நான் வந்து அத கான்சன்ட்ரேட் பண்ணிலாம் சொல்ல மாட்டேன். ஆனால், பொதுவாவே இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்ல மாட்டேன். அது உங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்குன்னா, அது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அடுத்ததா சோபனா கருணாகரன் அப்படிங்கிற ஒருத்தவங்க, ஒரு தங்கச்சி, "அண்ணே மலேசியா சிஸ்டர் வந்தாச்சு. ஒரு ஹாய் இல்லன்னா கமெண்ட் ரீட் பண்ணும்போது, ரீட் மைன் டூ. நோ ப்ராப்ளம் அண்ணே. இன்ட்ரோ பிஜிஎம் இல்லன்னா பரவால்ல. உங்க ஸ்டோரி அண்ட் நரேஷனுக்கு தான் நாங்க அடிமை" அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. தேங்க் யூ ஸோ மச்மா தங்கச்சி. சோபனா தான் உங்களோட நேம்னு நெனைக்கிறேன். மலேசியாலருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் உங்களோட கமெண்ட் வந்து நெறைய நான் பார்த்துருக்கிறேன். ஸ்டார்ட்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே நெறைய கமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்க போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. தேங்க் யூ ஸோ மச்மா. இந்த ஒரு கமெண்ட் வந்து நான் பேசலாமா என்னன்னு தெரியல. ஏன்னா, எனக்குள்ள 2 விதமான உணர்வுகள் இருக்கிறனால, இத வெளிப்படையா அத பேசலாமா? இல்ல என்னன்னு தெரியல. இருந்தாலும் நான் உங்களுக்காக அத சொல்றேங்க. சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. பிரபா ப்ரோ ஏன்னு தெரியல. அதாவது மஃபின் லைஃப் ஸ்டைல்ன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியிலருந்து ஒரு தங்கச்சி வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பிரபா ப்ரோ ஏன் தெரியல. நான் உங்கள விஜய் டிவில பார்த்தப்போ வி.கே. ராமசாமியோட பேரன் மாரி தெரியலையே! இவரு சும்மா சொல்லுறாரா? அவருக்கு ஏன் இந்த நெலம? அதுவும் தகுதியே இல்லாத ஜட்ஜஸ் கிட்டலாம் பேச்சு வாங்கணும். வி.கே. ராமசாமி ஐயாவோட பேரனுக்கு இந்த நெலைமையா? அந்த மாதிரி என் அம்மா சொல்லிட்டே இருந்தாங்க அண்ணா. அதாவது அவங்க அம்மா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் அந்த டைம்ல. கலக்கப்போவது யாரு சீசன் 5ல நான் வந்த டைம்ல இருந்து சொல்லிட்டு இருப்பாங்களாம். ஆனா, இப்ப புரியுது. இவ்ளோ டேலண்டான ஒரு பெர்சன வளர்க்க லக்கி இல்லாத சேனல் அதுன்னு. மனசார சொல்லுறேன். கண்டிப்பா நீங்க நல்ல நிலைமைக்கு வந்தா, நானும் ஒரு ஆளு சந்தோஷப்படுவேன். ஹார்ட் குடுத்துருக்காங்க. மே காட் பிளெஸ் யூ அண்ணான்னு குடுத்துருக்காங்க. தேங்க் யூ ஸோ மச்மா. அண்ட் தேங்க் யூ ஸோ மச் அம்மா. அவங்களோட அம்மாவுக்கும் ஒரு பெரிய நன்றி. இந்த நேரத்தில நான் ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேங்க. அதாவது தகுதியே இல்லாத ஆள் அப்படிங்கிறத நீங்க எத வச்சு தீர்மானிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க. இப்போ நீங்க ஒரு ஜாப்க்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றேன்னா, நீங்க ஒரு ஐடி கம்பெனிக்கு போறீங்க அப்படின்னா,
உங்களுக்கு மேல ஒரு டீம் மெம்பர் இருப்பாங்க. அதாவது ஹெச்ஆர் அந்த மாதிரியான பொசிஷன்லாம் இருப்பாங்க. எனக்கு ஐடி கம்பெனிய பத்தி அவ்வளவா தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு மேல ஒரு நிர்வாக பொறுப்புடைய ஆட்கள்லாம் இருப்பாங்க. அவங்களலாம் போயிட்டு நீங்க வந்து தகுதியே இல்லாத ஆள்ன்னு சொல்ல முடியுமா? அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த துறையிலேயே அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம், 6 வருஷம், 7 வருஷம்னு சொல்லிட்டு அது அதுக்குன்னு சொல்லி படிச்சுட்டு வந்தவங்கலாம் கஷ்டப்பட்டு தான் அந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில ஈரோடு மகேஷ் அண்ணனா இருக்கட்டும், தாடி பாலாஜி அண்ணனா இருக்கட்டும், நான் என்னோட சீசன்ல இருந்த எல்லாரையுமே சொல்றேன். சேது அண்ணனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நான் டிவில பார்த்து வளர்ந்த ஒரு ஒரு ஜாம்பவான்கள்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட் இருந்தனால தான் அவங்க அந்த சேனல்ல சஸ்டெயினே பண்ணாங்க. இது வந்து நீங்க எனக்காக சொல்றீங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், பொதுவாவே நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கணுங்க. அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைய மட்டும் விடாதீங்க. அது தப்பான வார்த்தை. நாளைக்கு எனக்கு பின்னாடி வேற யாராச்சும் ஒரு 4 பேர் வந்து நிக்கிறாங்க அப்படின்னா, நான் போய் அந்த இடத்துல ஒரு ஜட்ஜா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உட்கார்றேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ஃபீல்டுல இந்த ஹாரர் சம்மந்தப்பட்ட ஒரு துறையிலயோ, இல்ல ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன்லயோ எங்கேயாச்சும் போய் உட்கார வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தா, என்னைய தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒரு 10 பேர் சொல்லம்போது, எனக்கு புடிச்சவங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு எப்படி இருக்கும்? இதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன், இந்த நிலைமைக்கு வரதுக்கு அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். என் கூடயே இருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஓஜி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். இவ்வளோ சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டு வந்திருக்கோம்ன்னு. அப்படி பொட்டாம்பொதுவா யாரையுமே வந்து நீங்க வார்த்தைய விடாதீங்க. அவங்கவங்களோட ஃபீல்டுல ஜாம்பவானா இருந்தவங்க தான் அந்த நிலைமையில வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கம்மா. யாருமே தகுதி இல்லாதவங்கலாம் கிடையாது. அங்க இருந்தவங்க எல்லாருமே தகுதியானவங்க தான். இன்னொன்னு இந்த நெப்போட்டிசம். இன்னாரோட பேரன், இன்னாரோட பையன், இன்னாரோட அ குடும்பத்த சேர்ந்தவன் அப்படிங்கிறதுக்காக நம்மள தூக்கி அப்படியே கிரீடத்துல உட்கார வச்சிட மாட்டாங்க. ரொம்ப கஷ்டங்க. இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டுல, இன்னைக்கு இருக்கிற அந்த ஜெனரேஷன்ல ஒருத்தவங்க என்னதான் ஃபேமஸான ஒரு ஆக்டரோட பையனாவே இருந்தாலும், அவங்களுக்கு டேலண்ட் இருந்தா மட்டும் தான் அவங்களால நிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான பேச்சுக்களெல்லாம் பொதுவாவே எல்லாருமே அவாய்ட் பண்ணிருங்க. எல்லாருமே கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டா மட்டும் தான் அவங்களுக்கு வாழ்க்கை அமையும். அது போக அந்த சேனலுக்கு வந்து என்னைய வளர்க்கறதுக்கு லக்கி இல்ல அப்படிங்கிற வார்த்தையும் தப்பான வார்த்தை தாங்க. என்னதான் அங்க சில பாலிடிக்ஸ் எனக்கு நடந்திருந்தாலும், அத வந்து நான் சேனல குறை சொல்ல முடியாது. சேனல்ல இருக்கிற சில ஆட்கள வேணா குறை சொல்லலாம். அவங்களலாம் உங்களுக்கு முகமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கலாம் வந்து ஒரு டைரக்டராவோ, அந்த ஷோவோட டைரக்டராவோ, இல்ல பின்னாடி வேலை பார்க்குறவங்களாவோ இருப்பாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு மேபி வேற ஒருத்தவங்கள தூக்கி விடணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்களுக்கு ஃபேவர் பண்ணணுங்கிறதுக்காக, நல்ல டேலண்டான பெர்சன்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு மண்டையில அடிச்சு உட்கார வச்சுருவாங்க. சிலர்லாம் வந்து உள்ளேயே பரவால்ல, நான் இங்கேயே நிக்கிறேன்னு சொல்லிட்டு கைய கட்டி அங்கேயே நிப்பாங்க. ஒரு சிலருக்கு இந்த ரோஷம், மானம் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு, இது என்னடா இது இப்படிதான் ஒரு விஷயம் வந்தாகணுமா? எனக்கு டேலண்ட் இருக்கு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளிய வந்துருவாங்க. இப்படி 2 கேட்டகரி இருக்கிறாங்க. அதுல நான் என்ன கேட்டகரிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுக்குன்னு நம்ம வந்து அந்த சேனல சொல்ல முடியாது. அது வந்து எனக்கு தாய் வீடு மாரி விஜய் டிவிங்கிறது. அந்த தாய் வந்து என்னைய லவ் பண்ணுது. அந்த தாய் தான் என்னைய வளர்த்து விட்டதுன்னு வச்சுக்கோங்க. பிரபாகரன் ஒருத்தன் வெளிய தெரியிறான்னா, அதுக்கு காரணமே கலக்கப் போவது யாரு சீசன் 5 தான். "அடி செருப்பால! ஆ" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாய்ஸு என்னைய வந்து எங்கேயோ கொண்டு போய் விட்டுச்சு. அதனால தான் எனக்கு ஒரு வாழ்க்கையே அமைஞ்சுச்சு. அதனால அந்த டிவிய வந்து நான் வந்து என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். அதுதான் எனக்கு பிள்ளையார் சுழி. எனக்கு எல்லாமே. ஆனால், அங்க இருக்கிற ஒரு சில பெர்சன்ஸ்க்கு நான் உள்ள இருக்கிறது புடிக்கல. நானுன்னு இல்ல, எல்லாருக்குமே இந்த பாலிடிக்ஸ் இருக்கும். அதனால நம்ம வெளிய நிக்கிறோம். அதே தாய் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மள கூப்பிடுவாங்க. அதாவது ஒரு அம்மா கூட நமக்கு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், வெளிய வந்துருவோம். அதுக்குன்னு அவங்க அம்மா இல்லாம ஆயிருவாங்களா? என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த அம்மாவே நம்மள கூப்பிடுவாங்க. "டேய் தம்பி என்னடா, வாடா, நீ என்னடா வெளியவே இருக்கிற, வாடா உள்ள வாடான்னு" சொல்லிட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் கூப்பிடுவாங்க இல்லையா? அதுக்கு அந்த அம்மா கூட புரணி பேசுறதுக்கு ஒரு 4 பேர் இருக்கிறாய்ங்க பாருங்க. அந்த 4 பேரும் கடவுள் பார்த்துப்பாங்க. அந்த 4 பேரும் என்னைக்கு வந்துட்டு அப்படி அடிச்சு அப்படி அங்கிட்டு போனதுக்கப்புறமா, அங்க ஒரு ஆள் புதுசா வருவாங்க இல்லையா? அவங்களுக்கு தெரியும். இவங்கலாம் நல்ல டேலண்டான பெர்சன் தானே. ஏன் வந்து இவங்கலாம் வந்து இது பண்ண மாட்றாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு நாளுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். அவ்வளதான். அந்த நாள் அன்னைக்கு நம்ம அவைலபிளா இருப்போமாங்கிறது 2வது பட்சங்க. ஸோ இதுலருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, பொதுவாவே இந்த ஃபீல்டுன்னு கிடையாது. எந்த ஃபீல்டுலயுமே யாரையுமே தகுதி இல்லாதவங்க அப்படிங்கிற அந்த வார்த்தைய மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்பவே ஒரு மாரி ஹர்ட் ஆகுங்க. எனக்கும் சரி, நம்மளோட கோஸ்டீஸ்க்கும் சரி, அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் சரி, மத்தவங்கள காயப்படுத்தி பழக்கம் இருக்கக்கூடாது. யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து வாய விட்டுறாதீங்க. இது வந்து நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டா வச்சு கேட்டுக்கிறேன். ஆசி மணி 5673 அப்படிங்கிற ஒரு ஐடியிலருந்து, "அண்ணே லைக் போட்டுட்டேன் அண்ணே. ஆஸ் எ பிரதரா உங்கள நெனச்சு ஒண்ணு சொல்றேன். அண்ணா
எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. என்னோட சிச்சுவேஷன்ஸ் புரிஞ்சிக்காம ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றாங்க. அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு குடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எனக்கும், என் ஹஸ்பண்டுக்கும் குடுக்கறதில்ல. ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. ஸோ, என்ன லைஃப் இதுன்னு ஒதுங்கி நிக்கிறேன். ஆறுதல் சொல்ல எனக்கு யாருமே இல்ல. நைட்டு தூக்கம் வரமாட்டேங்குது அண்ணா. உங்கள பார்த்தா ஒரு ஆறுதல் கிடைக்குது. தேங்க் யூ அண்ணா. டெய்லி வீடியோ மறக்காம போடுங்க. உங்கள பார்த்தா மைண்ட் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகும். இப்ப கூட உங்க வீடியோ தான் பார்த்துட்டுருக்கேன். அப்படிங்கிற மாரி போட்டிருக்காங்க. இவங்க ஒரு தங்கச்சி போலங்க. மா, நான் உங்களுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். ரொம்ப நேரம் இழுக்க வேணாம்னு நெனைக்கிறேன். என்னன்னா, ஒருத்தவன் மதிக்கிறான், மதிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கவே கூடாதும்மா. நம்மள வந்து மதிச்சாங்க அப்படின்னா, அத வந்து நம்ம ஏத்துக்கணும். நம்மள மதிக்கல அப்படின்னா, அத ஏத்துக்கவே கூடாது. அதாவது அந்த பக்கம் திரும்பவே கூடாது. அத நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. அது குடும்பமா இருந்தாலும் சரி, பெத்தவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வச்சுக்கோங்க. அடுத்தவன் நமக்கு ரெஸ்பெக்ட் குடுக்குறானா, இல்லையாங்கிறத எதிர்பார்க்கிறத விட, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட வச்சுக்கோங்க. இது எல்லாருக்குமே பொருந்தும். செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட மட்டும் எங்கேயுமே விட்டு குடுத்துறாதீங்க. மரியாதை குடுத்தா மரியாதை குடுங்க. மரியாதை குடுக்கலையா, போடா நாயேன்னு சொல்லிட்டு உங்களோட வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருங்க. உங்களோட வேலைய பார்த்துட்டு போய்க்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களோட கணவரோட, உங்களோட குழந்தைங்களோட, உங்களோட குடும்பத்தோட நீங்க நல்லா இருக்கும்போது, உங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண எல்லாருமே, சொந்தக்காரனா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும் வந்து, "என்னப்பா நல்லா இருக்கியான்னு?" சொல்லிட்டு உங்ககிட்டயே வந்து கேட்பான். இத வந்து நீங்க கண்டிப்பா உணருவீங்க. அதனால சிலர்லாம் வந்து நம்மள விட்டு போனாலே நல்லதுன்னு நெனச்சுக்கங்க. யாருமே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒரு கணவர், ஒரு குழந்தை, நமக்குன்னு ஒரு குடும்பம். இதுக்குள்ள நமக்குள்ள அதாவது ஒரு சின்ன சின்ன சண்டைங்கலாம் வந்து நம்ம பாட்டுக்கு நம்மளோட லைஃப்ப பார்த்து போயிட்டே இருக்கணும். அடுத்தவன் வந்து நமக்கு ரெஸ்பெக்ட் குடுக்க மாட்டேங்கிறான். என்ன இவன் நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அந்த நாய் கண்ல படாம இருந்தாலே நல்லதுன்னு நெனச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும். இதுதான் என்னோட பாலிசி. ஸோ நம்மள நம்பி நம்மள வந்து ரெஸ்பெக்ட் பண்றவங்கள நம்ம அரவணைப்போம். அப்படி நம்மள ரெஸ்பெக்ட் பண்ணலையா, அவன் காதுலயே ஒண்ணு வப்போம். அவ்வளவுதான். அப்படி நெனச்சுட்டு போயிட்டே இருங்க. இதாம்மா வாழ்க்கை. நீங்க வந்து கவலைப்படாதீங்க. டெய்லி வீடியோ போடணும்னு எனக்கும் ஆசை தான்மா. ஆனா முடியல. உடம்பு ஒத்துழைக்கணும். கமிட்மெண்ட் இருக்கு. எல்லா வேலையும் பார்க்கணும். எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம ஒரு நாள் விட்டு, விட்டு கண்டிப்பா நான் போட்டுர்றேன் வீடியோ. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. என்னைக்குமே ஒரு அண்ணனா நானும் உங்க கூடயே இருப்பேன். அது போக நம்மளோட ஃபேமிலியான கோஸ்டிஸ் இருக்கிறாங்க. நான் நெறைய கமெண்ட்ஸ்லலாம் கீழ வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒருத்தவங்க பர்த்டேன்னு போட்டாலே அதுக்கு கீழ நெறைய பேர் வந்து பர்த்டே விஷஸ் பண்றது. ஒருத்தவங்க வந்து கஷ்டத்துல இருந்தாங்கன்னா, அவங்க கூட வந்து கொஞ்சம் ஆறுதலா பேசுறதுன்னு சொல்லிட்டு, இங்க ஒரு குடும்பமே ஃபார்ம் ஆயி நிக்குது. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க வந்துட்டு அனாதை கிடையாது. உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு. அத மறக்காதீங்க என்னைக்குமே. என்னைக்குமே கான்ஃபிடென்ட்டா இருங்க. அடுத்ததா ஒரு கமெண்ட்ட வந்து நான் வந்து ஹைடு பண்ண போறேன். இந்த கமெண்ட்ட இப்போ உங்ககிட்ட படிச்சு காட்டிட்டு, அப்படியே அந்த ஐடிய ஹைடு பண்ணிருவேன். அதாவது ஹைடு பண்றேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் நம்மளோட சேனல அவரால பார்க்கவே முடியாது. என்ன அப்படின்னா, அவர் என்ன போட்டிருக்கிறார்ன்னா, "சேவியர்" அப்படிங்கிறவரு, "பெண்களை பெத்தவங்க சூடு சொரணை இல்லாம பொழைக்கிறாங்களாம். சரியா? இதுங்கலாம் பொறந்தோனையுமே கள்ளிப்பால ஊத்தி கொன்றணுமாம். சரியா? அப்புறம் பொறக்கிறதே இது அதாவது இந்த இந்த பொண்ணுங்க எல்லாமே பொறுக்கிங்க அப்படிங்கிற மாரி போட்டிருக்கிறாரு. ஸோ என்ன சொல்றதுன்னு தெரியலையே எனக்கு. இது வந்து ஒரு வீடியோவா எடுக்கிறோம். குழந்தைங்கலாம் பார்த்துட்டு இருக்கிறாங்கங்கிறனால என்னால அவர வந்து கொஞ்சம் சில வார்த்தைகளால திட்ட முடியல. ஒருவேள உங்களோட அம்மாவ, அவங்களோட வீட்ல இருக்கிற உங்கள மாதிரியான எதனா ஒரு ஆண் நெனச்சிருந்தாங்கன்னா, என்னைக்கோ ஒரு நாள் அவங்கள கள்ளிப்பால் ஊத்தி கொன்றுந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இன்னைக்கு பொறந்திருக்கவே மாட்டீங்க பிரதர். அதனால சில விஷயங்கள்லாம் பேசம்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அதுவும் சோசியல் மீடியால அதுவும் நம்ம சேனல்ல. இந்த சேனல்ல தப்பா பேசுனீங்க அப்டின்னா, அது வந்து உடனே உங்கள நான் ஹைட் பண்ணி விட்டுருவேன். நீங்க நெறையா ஸ்டோரீஸ்லலாம் வந்து கீழ நல்லபடியாலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு என்ன வெறுப்பு, துருப்புங்கிறதெல்லாம் காட்டுறதுக்கு இது இடம் கிடையாது. அதாவது அத புரிஞ்சுக்கோங்க. நெறைய பேர் அப்படித்தான். இந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லயே வந்து ஒரு கீழ கமெண்ட் பண்ற பொண்ணுங்களலாம் வந்து டீஸ் பண்றது, ஒரு மாரி பண்ணிட்டு இருந்தானுங்க. இது வேற சேனல் கிடையாது தம்பிங்களா. எந்த கமெண்ட் அந்த மாரி அப்யூஸ் பண்ற மாரியோ, இல்ல இந்த மாரி அசிங்கப்படுத்துற மாதிரியான எதனா ஒரு கமெண்ட் வந்துச்சுன்னா, உடனே டெலீட் செய்யப்படும். அது போக நீ எத்தன ஃபேக் ஐடியிலருந்து நீ வந்தாலும், உன்னோட ஐடிய ஹைட் பண்ணப்படும். பால ராதிகா அப்படிங்கிறவங்க, "ஹாய் ப்ரோ, குட் மார்னிங். நாளைக்கு எங்க பாப்பாக்கு பர்த்டே. 6வது பர்த்டே வாழ்த்து சொல்லுங்க ப்ரோ. நான் உங்க வீடியோ தவறாம பார்த்துக்கிட்டு இருப்பேன்." அப்படிங்கிற மாரி போட்டிருக்காங்க. உங்க பாப்பா நேம் என்னன்னு தெரியல. பாப்பா உங்களுக்கு வந்து 6வது பர்த்டேவா? உங்க அம்மா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. விஷ் யூ மெனி மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தங்கம். ஆமா அவர்தாங்க. புவனா ராஜா அப்படிங்கிறவர் வந்து 2, 3 கமெண்ட்லாம் போட்டிருந்தாரு. ஆமா ப்ரோ, மாசாணி அம்மன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். எங்க வீட்டு கிட்ட தான் இருக்கு. 20 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான்.
ஏதாச்சும் பொருள் காணாம போச்சுன்னா கூட கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்லி மொளகா எல்ல எல்லா மொளகா எல்லாம் அரைச்சு தேய்ப்பாங்க. சாமி மேல அண்டு மாசாணி அம்மா படுத்த மாதிரி தான் இருப்பாங்க ஸ்டாச்சு. அடிக்கடி போவோம் ப்ரோ. சாமி கும்பிட்டு இதுவரை நான் மொளகாய் எல்லாம் அரைச்சு தேய்ச்சது இல்ல. பட் பார்த்துருக்கேன். லாஸ்ட் வீக் கூட ஃபேமிலியோட போயிட்டு வந்தோம் ப்ரோ. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். ஆக்சுவலி மெசேஜ் டைப் பண்ணும்போது கூட கூஸ் பம்ப்ஸ் வருது அப்படின்ட்டு இருக்காரு. நானுமே அந்த அம்மன பத்தி கேள்விப்பட்டுருக்கிறேங்க. ஆக்சுவலா இப்ப அந்த கமெண்ட்ட படிச்சோனே எனக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்துருச்சு. அந்த அம்மனோட வரலாறு என்னங்கிறத அடுத்த ஸ்டோரியில சொல்லிட்டு, அடுத்த கதைய ஆரம்பிக்கலாம். ஓகேவா? அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இதுவரைக்கும் இந்த கமெண்ட் செக்ஷன பார்த்து, அத பொறுமையா பார்த்து எல்லாத்தையும் கேட்ட உங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டோரியில உங்கள மீட் பண்ற வரைக்கும் டாட்டா, பாய் பாய். முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணாம நெறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆகஸ்ட் 15க்குள்ள அதாவது இந்த சுதந்திர தின விழாக்குள்ள நம்ம ஒரு 2,00,000 சப்ஸ்கிரைபர அச்சீவ் பண்ணிருவோங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. சீக்கிரமாவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு தெம்பு கிடைக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரியில மீட் பண்ற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.